தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/6/2023 சனிக்கிழமை. மகம் நட்சத்திரம் காலை 6:23 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பிறந்த நாள். அவரை நாம் நினைவு கொள்ள வேண்டும். மாட்டு வண்டி நுழையாத கிராமத்திலே கூட அவருடைய பாட்டு வண்டி நுழைந்தது. கவிஞர் வாலி அவர்கள் அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அன்பு மனம் பெற்றவன்னி, அஸ்தமனம் அற்றவன்னி என்று சொல்லுவார். இன்றும் அவர் புகழ் பாடிக்கொண்டிருக்கின்றோம். காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் கட்டியதை பாட்டுக்குள் தந்தவன்னி என்று வர்ணிப்பார். தேன் போல அவருடைய பாடல் இருந்ததாம். தேன் தேன் என்றும் காய் காய் என்றும் கனிகளை எல்லாம் வைத்து வரிசைப்படுத்தி அழகாக அற்புதமாக பாடல்களை இயற்றிய கம்பன் இணை கவிமரசு கண்ணதாசன் அவர்கள். எது கைக்கு கிடைத்தாலும் அவருக்கு எதுகை என வந்தது. மோனை அவர் பேனா முடையிலேயே குடியிருந்தது. சாத்தப்பா அவருடைய தந்தையின் பெயர். சாத்தப்ப செட்டியார் என்று பெயர். சாத்தப்பா தந்ததனால் சாற்றும் பாதந்தாய், விசாலாட்சி பெற்றதனால் விசால மனம் பெற்றாய், மலையரசியை கொண்டாடினாய், கலையரசி உன் நாவில் குடியேறினாள், கவிதை மேல் பற்று வைத்தாய், உன் கை மேல் வரவு வந்தது, நீயின்றி திரையுலகம் மாறிப்போச்சு, நிழல் கூட நிஜமென்று தேறிப்போச்சு, வாயினின்று வரும் சொல்லை கவிதையாச்சு, வளர் தமிழில் கொச்சை சொல் கூடலாச்சு, தாயோடு தாரத்தை சேர்த்து வைத்து தமிழ் படத்தை பார்க்கும் நிலை மாறிப்போச்சு, விக்கலுக்கு பாட்டெழுதி வெற்றி கண்ட வேந்தன்னி, இன்று திரை உலகில் வாழ்வோரெல்லாம் முக்கலுக்கும் உணகளுக்கும் பாட்டு தந்து மோகத்தை வளர்க்கின்றார், நியாயம்தானா? சிக்கலுக்கு ஆளாகும் கவிஞர்களுக்குள் சிகரத்தை தொட்டவன்னி, அதனால் தானே மக்களெல்லாம் போற்றுகின்ற கவிஞனானாய், மணித்தமிழில் கவியரசன் பட்டம் பெற்றாய். உன் பேரை தினம்பாடும் குயிலாய் வந்தேன், உலகத்தில் நானும் ஒரு கவிஞனானேன், என் பேரை தினம்பாட வழிவகுத்த எழிலான கவியரசே உனக்கு நன்றி என்று கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு கவிதாஞ்சலியை சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆலய வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுகின்ற நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வரப்போகின்றது. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் கிடைக்கும். கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். குருவினுடைய ஆதிக்கம் இருப்பதனாலே மனக்குழப்பம் அகலும். நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கப் போகின்றது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சிநேகிதர்களை சந்தித்து சிறப்படைகின்ற நாள். செலவுக்கேற்ற பண வரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் சிறப்பாக நடைபெறும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிக்கப் போகின்றீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகலும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புத ஆதித்ய யோகம் செயல்படும். இன்றைக்கு தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். சகாயமாக இருப்பவர்கள், அதாவது உங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் என்று கூட சொல்லலாம். புதன் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது பணக்கவலை ஏற்படாது, மனக்கவலையும் ஏற்படக்கூடாது. சனியின் ஆதிக்கமும் நன்றாக இருக்கின்றது. பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியலாம். வேலைப்படுவால் தடுமாற்றம் வந்த நீங்கள் இன்று மிக அற்புதமான பலன்களை காணப்போகின்றீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாய் சுக்கிர சேர்க்கை இருக்கின்றது. விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வரப்போகின்றது. விஐபிக்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை 2 இருப்பதனாலே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். தவறு செய்பவர்களை தட்டி கேட்பதனாலே உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அவற்றிற்கெல்லாம் வடிகாலாக இன்று சனிக்கிழமை என்பதனாலே இன்று நீங்கள் சனி பகவானை நீங்கள் வழிபட வேண்டும். வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே விரையாதிபதி சந்திரன் இருக்கின்ற பொழுது விரயங்கள் நிறைய வரலாம். குடும்பச் சுமை கூடுதலாக இருக்கும். அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். என்னதான் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் நல்லது செய்தாலும் அவர்கள் உங்களுக்கு நன்றி காட்டுவார்களா என்பது சந்தேகம்தான். வம்பு வழக்குகள் வாயில் தேடி கூட வரலாம். இருப்பினும் குரு பார்வை இருப்பதால் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். பொருளாதார பற்றாக்குறை அகலவும் நிறைவான வாழ்க்கை அமையவும் குருவை கும்பிடுவதோடு இன்று சனிக்கிழமை என்பதனாலே அனுமனையும் வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் நாள். தாராள மனத்தோடு நீங்கள் இன்று வாழ்க்கை நடத்துவீர்கள். கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். அதே நேரத்தில் சமூகத்தில் பெரிய மனிதர்களின் பழக்கத்தினால் சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் உங்களுக்கு அகலும். 6லே சனி இருப்பதனாலே பழைய உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு புதிய உத்தியோகம் செல்லலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகள் பலம் பெறும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, எதிரிகள் உதிரியாகும் நாள்.
லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். இல்லம் தேடி அதிகாலையிலேயே நல்ல தகவல் வரப்போகின்றது. கல்யாணம் போன்ற சுப செய்திகள் வரலாம். மற்றவர்கள் உங்களுடைய மனதில் இடம் பிடிக்கும் விதத்திலே நீங்கள் நடந்து கொள்வீர்கள். சூரியனும் புதனும் 9ல் இருப்பதனாலே பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டும் நாள். அலைபேசி வழியிலேயே அதிகாலையில் நல்ல தகவல் உங்களுக்கு வரப்போகின்றது. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு அதிகார அந்தஸ்திற்கு கூட நீங்கள் உயர்த்தப்படலாம். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். எனவே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினாலே ஆரோக்கியம் சீராகும். இன்று கிழமை சனி என்பதனாலே சனி பகவானையும் நீங்கள் வழிபட வேண்டும். அதே நேரத்தில் அனுமன் வழிபாடும் உங்களுக்கு அனுகூலம் தரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 8ஆம் இடத்திலே செவ்வாய், அஷ்டமத்தில் செவ்வாய் சுக்கிர சேர்க்கை. சுக்கிரன் 6க்கு அதிபதி 8ல் இருக்கிறார். 12க்கு அதிபதியோடு இணைந்திருக்கின்ற பொழுது விபரீத ராஜயோகம் என்ற ஒரு யோகம் உண்டு. 6, 8, 12க்கு அதிபதி 6, 8, 12ஆம் இடங்களில் சேர்ந்தோ தனித்தோ ஒன்று கூடியோ இருந்தால் திட்டமிடாமல் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கேட்ட இடத்தில் உங்களுடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகளும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு இப்பொழுது சனி பூரணமாக விலகி இருக்கிறது. எனவே உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் கூட மீண்டும் வந்து இணைந்து உங்கள் தொழிலை வளப்படுத்த உதவிக்கரம் நீட்டலாம். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். முயற்சிகளிலும் முன்னேற்றத்திலும் தடைகள் வந்து கொண்டே இருக்கும். வேலைப்படுவால் தடுமாற்றங்கள் ஏற்படலாம். யாருக்கேனும் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற முடியாமல் போகலாம். எனவே திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும் என்று யோசித்தும் பூசித்தும் செயல்பட வேண்டும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. அதே நேரத்தில் 7ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் புதனோடு கூடியிருக்கிறார். கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். கட்டிடப் பணியில் இருக்கின்ற தொய்வு அகலும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் செய்து முடிப்பீர்கள். தொழிலில் கூட ஏற்பட்ட தொல்லைகள், குறுக்கீடுகள் அகலும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள், உயர் பதவியில் வைப்பவர்களோடு இணைந்து செயல்பட்டு ஏதாவது ஒரு நல்ல பலன்களை காணப்போகின்றார்கள். அவர்களுக்கு கேட்ட சலுகைகளும் கிடைக்கும். அயல் நாட்டிலிருந்தோ அயல் மாநிலங்களிலிருந்தோ கூட அவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. ஜென்மச்சனியின் ஆதிக்க காலத்தில் இடமாற்றம், வீடு மாற்றங்களை மேற்கொள்வதன் மூலம் நற்பலன்கள் காணலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நாள். ஆதாயம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் 8லே கேது இருப்பதனாலே ஒரு சிலருக்கு நீங்கள் நன்மை செய்ய போய் அது தீமையாகவும் கூட தெரியலாம். எனவே யாருக்கேனும் எதுவும் செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னதாக கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது. பஞ்சமஸ்தானத்திலே செவ்வாய் சுக்கிர சேர்க்கை இருக்கிறது. எனவே பிள்ளைகளை கொஞ்சம் நெறிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சில முயற்சிகள் நீங்கள் எடுத்தாலும் தாமதப்படலாம். மற்ற வழிகளில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க சனி பகவானை கும்பிடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.